ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவான் 4 அதிகாரம், அதில் 9 மற்றும் 10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வார்த்தை யோவான் என்கிற அவருடைய சீஷனால் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு மிகவும் பிரியமான அன்பான ஒரு சீஷன் யோவான் என்கிற சீஷன். அவன் மூலமாய் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த நாளிலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் குடில்கள் ஜோடிக்கப்படுவதும், அந்த பண்டிகைகளுக்கான ஆயத்தங்கள் செய்வதும், புத்தாடைகள் எடுப்பதோ மற்ற காரியங்களோ எல்லாவற்றிலும் ஜனங்கள் பிஸியாக இருக்கிறார்கள். இந்த மாதம், கிறிஸ்மஸ் மாதம், இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஏகப்பட்ட அவர்களுக்கு செலவுகளும் இருக்கும். இந்த திருவிழா காலமாக இருக்கும். உறவினர்கள் எல்லாரும் வீடுகளுக்கு வர போக விடுமுறை நாட்கள் ஆனபடினால் இப்படியா இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கோலாகலமாய் கொண்டாடப்படுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸை கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி கொண்டாடுகிறார்கள்? இதனால் என்ன பிரயோஜனம்? மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு கொண்டாடப்படுகிறது, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இயேசு பிறந்தார் என்பது சரித்திர பூர்வமான உண்மை. இயேசு கிறிஸ்து மனுஷனாய் இந்த உலகத்திலே பிறந்தார் 2000 வருஷத்துக்கு முன்பாக என்பது சரித்திரபூர்வமான, ரெக்கார்டிக்கலா சரித்திரபூர்வமான உண்மையாக இருக்கிறது. உலகம் முழுவதும் அந்த பிறப்பு கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள், எத்தனையோ தலைவர்கள் பிறக்கிறார்கள். சில நாடுகளிலே சில தலைவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் பெரிய பேர் வாங்கிடுவாங்க. அவர்கள் அந்த நாட்டுக்காக பெரிய சேவை செய்து பல தொண்டுகளை ஆற்றி அவர்களுக்கு அந்த நாட்டு சரித்திரத்திலே அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கும் என்று சொல்லி நம்ம மகாத்மா காந்தியை குறித்து பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு நாட்டிலும் பல தலைவர்கள் தோன்றினார்கள். அந்த நாடு வளருவதற்கு அல்லது உருவாவதற்கு அவர்கள் பாடுபட்டு பிரயாசப்பட்டு அந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி எல்லா காரியத்தையும் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் 2000 வருஷத்துக்கு முன்பாக. அவர் எதற்காக இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர் பிறந்ததினால் உலகம் எந்த விதத்திலே நன்மை அடைந்தது? அவராலே பெற்ற நன்மைகள், இந்த உலகத்திற்கு என்ன நன்மை கிடைத்தது? அவர் பிறந்ததினால என்ன நன்மை உலகத்திற்கு, உலகத்தின் ஜனங்களுக்கு என்று சொன்னால், இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை, தம்முடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷன், ஒவ்வொரு மனுஷனையும், அவன் எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, என்ன பாஷை பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, எந்த உலகத்தில் இந்த குளோபில் அவன் எந்த பகுதியில் அவன் வாழ்கிறவனாக இருந்தாலும் சரி, ஜனங்களையும் அத்தனை மனிதர்களையும் தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிறார். மனுஷனை தேவன் நேசிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. இவ்வுலகத்திலே அனுப்பதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நான் உண்மையில உங்க எல்லாரும் மனுக்குலத்தின் மேலே நான் அன்பாய் இருக்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரையும் நான் நேசிக்கிறேன் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். தன்னுடைய குமாரனை அவர் இங்க உலகத்தில் அனுப்பினதினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது. அவர் தன்னை அன்பை வெளிக்காட்டுவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். இதை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தார்கள். பல காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாக உலகம் தோன்றினது முதற்கொண்டு தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. இப்படி ஒருவர் பிறப்பார், இரட்சகர் ஒருவர் பிறப்பார், மெசியா ஒருவர் வருவார், அவர் வந்து உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்ப்பார், ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் மீட்கும்படியாய் மீட்பு குழு என்று சொல்லுகிறோம்.
இந்த 41 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் பேரிடர் மீட்பு குழுவைச் சேர்ந்தவர்கள், ரெஸ்கியூ டீம். அவர்கள் போய் படாத பாடுபட்டு அந்த ஜனங்களை உள்ளிருந்து மீட்டு கொண்டு வந்தார்கள். இல்லையானால் அந்த குகைக்குள்ளேயே அவர்கள் மரித்திருப்பார்கள். 41 பேரும் செத்திருப்பாங்க. அந்த குடும்பத்தார் கதறி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இதற்கு ஒரு மீட்பு குழு தேவைப்பட்டது. எல்லாரும் செய்ய முடியாது. அதில் அவங்க ட்ரெயின் பண்ணவங்க, அதனால அவங்க செய்தாங்க. இதே போல இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம், நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினார். நம்மை காப்பாற்றும்படி, நம்ம மரித்து போகாமல் பிழைக்கும்படி, மரணத்திலிருந்து நம்மை காக்கும்படியாக, பிழைக்கும்படியாக, நம்மை மீட்டெடுக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக இந்த இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகம் அழிவிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் ஒரு நாளிலே அழியப் போகிறது. இந்த உலகம் அழிவிற்காக நியமிக்கப்பட்ட உலகம். ஒரு நாளிலே இது அக்கினியினால் அழிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அநேகர் வாழுகிறோம். நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. சில பேர் வாலிப வயதிலேயே இறந்து போகிறார்கள். சில பேர் குழந்தையிலேயே, சில குழந்தைகள் இறந்து போகிறது. வாலிப நாட்களிலே சிலர் இறந்து போகிறார்கள். விபத்துக்களிலே இறந்து போகிறார்கள். சிலர் மிடில் ஏஜில் இறந்து போகிறாங்க. சில பேர் கடைசி வரைக்கும், ஓல்டு ஏஜ் வரைக்கும் வாழ்ந்து மரித்து போகிறார்கள். எப்படியோ ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்தோம், ஒரு நாளில் இந்த உலகத்தை விட்டு சம்பந்தமே இல்லை, நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த உலகத்தை அப்படியே போட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். நாம் வைத்திருக்கிற சொத்து சுகங்கள் சேர்த்து வச்சது, நம்ம படித்த படிப்பு பட்டம் ஒன்றும் ஒரு மதிப்பு இல்லாமல் எல்லாம் போயிடும், அர்த்தம் இல்லாமல் போயிடும். நமக்கும் இந்த உலகத்துக்கும் அதற்கப்புறம் சம்பந்தம் இல்லை ஒரு நாளிலே. அப்படி ஒரு நாளிலே மரிக்கப் போகிறோம். ஆனால் இதோடு தேவனோட மனுஷனுடைய வாழ்க்கை முடிவடைகிறதா? இப்படி அர்த்தமில்லாமல் ஒரு 70 வருஷம் வாழறதுக்கோ அல்லது 40 வருஷம் வாழறதுக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டோமா? வேதம் சொல்லுகிறது, நித்தியமாய் தேவனோடு நாம் வாழும்படியாகவே நாம் படைக்கப்பட்டோம், அதற்காகவே உருவாக்கப்பட்டோம். ஆனால் மனுஷன் தன்னுடைய பாவத்தினாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் உள்ள உறவு பாதிக்கப்பட்டபடியினாலே அது பிரேக் ஆனுச்சு. அந்த இழந்த உறவை புதுப்பிக்கும்படியாய் மறுபடி நம்மை மீட்டு எடுக்கிற பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டு எடுக்கும்படியாய், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் பாவங்களிலே சிக்கி இருக்கிற ஜனங்கள் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அவர்கள் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கலாம் சில பேர். அதனால் அந்த குடும்பம் சீரழிந்து அந்த குடும்பம் மிகவும் பாதிக்கப்படும். கண்ணீரின் அந்த குடும்பம், பொண்டாட்டி பிள்ளைகள் 24 மணி நேரமும் கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பார்கள். வேதனையும் துக்கமும் அந்த வீட்டில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த மனுஷனிடத்தில் சில பேரிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், எப்படியாவது இந்த சனியனை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை, மறுபடி அதை செய்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்ப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ இவர்களை இந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு, விடுவிப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார். அவர்களால் முடியலை. இப்படி எத்தனையோ காரியங்கள் சில வேளை அவர்களுக்கு உடன்பாடே இல்லாமல், அவர்களை அறியாமலே ஒரு அடிக்ஷன், ஒரு அடிமையாகி அதற்கு பின்னால் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது முழுசும் அவங்க மனசு கொண்டு செய்கிறாங்களாங்கிறது தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனை விடுதலையாக்கும்படியாய், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் இந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பாவத்தின் தோஷம், தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற பாவத்தின் தோஷம், பாவத்தினுடைய சாபங்கள், இவைகளிலிருந்து மனுக்குலத்தை மீட்கும்படியாய் வந்தார். இந்த பாவத்திற்கு ஒருவன் அடிமைப்பட்டிருந்தால் அவன் நித்திய நரக ஆக்கினையை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோடு நித்தியமாய் வாழுகிற ஒரு மோட்ச பாக்கியம் அல்லது பரலோக ராஜ்யத்தின் ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு மனுஷனை சுத்திகரிப்பதற்காக, அவன் தேவனுக்கு உகந்த ஒரு மனுஷனாய் அவனை மாற்றும்படியாய், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனாய் அவனை மாற்றும்படியாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினார். நாம் பிழைக்கும்படி, நம்மை காப்பாற்றும்படி, நித்தியமா நம்ம ஜீவிக்கும்படி, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் அன்பாய் இருக்கிறபடினாலே இதை செய்தார். அவருடைய அன்பை இப்படியாய் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல,
அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நம்ம தேவனை அன்பு செய்யவில்லை. நானும் ஒரு காலத்திலே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் தான். ஆனால் தேவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவே வருவேன், வேற எந்த உறவும் கிடையாது. நான் எல்லாரையும் போல தான் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாளிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இந்த இயேசுவினிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த பிறகு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறேன். அப்பொழுது அந்த வேல்யூ என்னங்கிறத நான் உணர்கிறேன். இந்த இயேசு வராமல் இருந்திருந்தால் நான் பிழைத்திருக்க மாட்டேன். இயேசு வந்ததினால நான் பிழைத்திருக்கிறேன் என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். எத்தனை சந்தர்ப்பங்கள், எத்தனை காரியங்கள், எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறேன். என்னை மீட்டு எடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நான் உறுதியாய் சொல்ல முடியும். இந்த ரட்சிப்பின் திட்டம், அதிலே நானும் இணைந்து கொண்டேன். நான் இணைக்கப்பட்டேன் என்று சொன்னால்தான் சரியாயிருக்கும். ஆண்டவர் என்னை இழுத்து கொண்டார், அது நிமித்தம் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி பார்க்கிறேன். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நம்ம தேவனிடத்தில். அப்போ அந்த நாட்களிலே நான் சொன்னபடி, அந்த நாட்களிலே நான் தேவனை அன்பு செய்யலை, தேவனுக்கு எனக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் தேவன் என்னை அன்பு கூர்ந்தார். அது எனக்கு தெரியாது. அது எப்போது தெரியும்? என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு இடைப்பட்ட பொழுது, இந்த சுவிசேஷ வார்த்தைகள், வேத வசனங்கள், பைபிளில் உள்ள வார்த்தைகள் என்னோடு தொடர்பு கொண்ட பொழுது, எனக்குள்ளே இடைப்பட்ட பொழுது, கிரியை செய்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்த பொழுது, அப்பொழுதுதான் எனக்கு தெரியும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அதனால தான் அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் திட்டம் ஒரு பெரிய ஆழமான பிரதிபலன் கருதாத ஒரு அன்பின் அடிப்படையிலே, அன்பின் மிகுதியினாலே ஏற்படுத்தப்பட்டது இந்த ரட்சிப்பின் திட்டம். உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும், எந்த மனுஷன்னு கிடையாது, யாரையும் பார்ஷியாலிட்டி கிடையாது, பட்சபாதம் உள்ளவர் அல்ல தேவன். கருப்போ செவப்போ, எந்த மொழி உள்ளவனோ, அழகானவனோ, அசிங்கமானவனோ, கட்டையானவனோ, நெட்டையானவனோ, பணக்காரரோ ஏழையோ அதல்ல, படித்தவன் படிக்காதவன் ஒன்றுமில்லை. உலகத்தில் பிறந்த மனுஷனா பிறந்த ஒவ்வொருவர் மேலும் அவர் அன்பு கூர்ந்தபடினால் மொத்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் அனுப்பப்பட்டார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவரிடத்தில் வருகிறார்களோ, அவருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் தன்னைத்தானே, அவருடைய இரத்தத்தை, குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே பாடுபட்டு உலகத்தாருடைய சகல அக்கிரமங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டார், தாங்கிக் கொண்டார். அவர் சுமந்து தீர்த்ததினாலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவங்களை, அக்கிரமங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் இருக்கிறபடியினாலே அந்த அதிகாரம் அவரிடத்திலே இருக்கிறது. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பின் திட்டமாய் இது இருந்தது. அநாதி காலம் முதல் தீர்க்கதரிசிகள் மூலமாய் இது திருவிழம்பற்றப்பட்டது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டபடியே அவர் இந்த உலகத்திலே குழந்தையாய் பிறந்தார், மரியாளிடத்திலே பிறந்தார். அவருடைய 30வது வயதிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். 3.5 வருட காலம் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். அவருடைய சீஷர்களை ஏற்படுத்தி வைத்துவிட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். அவர் ஆரம்பித்து வைத்த ஊழியம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் எல்லா இடமும் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 31வது 32வது வசனத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின
உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். சிமியோன் என்கிற தேவ மனுஷன், அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், பரிசுத்தவான், பக்திமான். அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது, நீ கர்த்தருடைய குமாரனை நீ பார்ப்பதற்கு முன்பாக நீ இந்த உலகத்திலிருந்து கடந்து போக மாட்டாய் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டது. கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய், நீ கிறிஸ்துவை காண்பாய். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசுவே கிறிஸ்து. அவரை நீ பார்க்கும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று சொல்லப்பட்டது. அவன் இதை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கொண்டிருந்தான். மிகுந்த வயோதிகனாய் இருந்தான். ஆனால் ஒரு நாளிலே இவன் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு ஆலயத்துக்கு வரும் பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை 8ஆம் நாளிலே தேவாலயத்திற்கு அவனுடைய தாய் தகப்பன்மார் கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தையை இவன் கண்டான். தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு இந்த வார்த்தையை சொல்வதை பார்க்க முடிகிறது. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இரட்சணியம், ரட்சிப்பின் திட்டத்தை, இந்த பெரிய ரட்சிப்பை நான் கண்ணால பார்த்துட்டேன், நான் இனிமேல் நிம்மதியாய் மரித்து போகிறேன் என்று சொல்லி அவன் கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளை அவன் கற்றிருந்தான், அறிந்திருந்தான், அதை விசுவாசித்தான். இது நடக்கும் ஒரு நாள்ல என்று நினைத்தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியான அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது, கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய், நீ இப்போ கட்டாயம் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தார். அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான், ஆனால் பார்த்து விட்டான், அதை சொன்னபடியே பார்த்தான் என்று சொல்லி பார்க்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின நம்முடைய இரட்சணியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் கண்கள் கண்டது. அப்போ இந்த இரட்சணியத்தை கண்கள் கண்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் வைத்திருந்தார் உலக ஜனங்களுக்காக. அப்ப அப்படிப்பட்ட இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாய் குறித்த காலத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக. அதைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பைத்தான் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று உலகம் முழுதும் கொண்டாடப்படுகிறது. இவர் இப்படி உலகத்தினுடைய எல்லா மனிதருக்காகவும் இவர் வந்தபடியினாலே, தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபடியினாலே, பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இவர் வந்ததினாலே இந்த உலகத்திற்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு திருப்பு முனை, ஒரு டர்னிங் பாயிண்ட். இவருடைய பிறப்பு, இவருடைய பிறப்பு ஒரு திருப்பு முனையாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 2ஆம் அதிகாரத்திலே 10வது 11வது வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, தேவ தூதன் அவர்களை நோக்கி, இடையர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். பணக்காரங்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் இந்த நற்செய்தி முதலாவது சொல்லப்படவில்லை. பரிதாபமான ஆடுகளை மேய்க்கிற இடையர்கள் காட்டிலே பனிக்குள்ளே இருந்தார்கள். அவர்களுக்கு முதலாவது தேவ தூதன் தோன்றி அவர்களுக்கு இந்த குட் நியூஸ், இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நம்ம வீட்டில் ஏதாவது குழந்தை பிறந்துட்டுனா, குடும்பங்களில் குழந்தை பிறந்துட்டுனா முதலாவது அறிவிக்கிறது பெரிய முக்கியமான ஆட்களுக்கு, அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் வெளியில் இருந்தால் அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அப்படி இல்லாவிட்டால் ஃபேமிலியில் ஹை ஸ்டேட்டஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முதல்ல சொல்லிடுவாங்க. கடைசியில் இந்த ஏழையான ஏதாவது உறவினர்கள் இருந்தால் அவங்களுக்கு கடைசியில் சொல்லுவாங்க, அல்லது சொல்லாமலே விட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிற ஒரு காரியம், முதலாவது இந்த செய்தியை சொன்னது பாவப்பட்ட ஜனங்கள், படிப்பறிவில்லாத இந்த மேய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள், இடையர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. தேவ தூதன் அவர்களை நோக்கி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எத்தனையோ துர்ச்செய்திகளை கேள்விப்படுகிறோம். பேப்பரில் பார்த்தா துர்ச்செய்தி தான் அதிகம். ஒவ்வொரு பேப்பரில் ஹெட்லைன் கடையில் தொங்கும்போது ஹெட்லைனில் பார்த்த உடனே கணவனும் மனைவி 2 குழந்தைகளோடு விஷம் குடித்து தற்கொலை, கதற கதற வெட்டி படுகொலை, தூக்கு போட்டு தற்கொலை, இப்படி கொடூரமான விபத்துக்களில் மொத்தமாய் சாகிறது. இந்த செய்தி தான் ஹைலைட் ஆகும். துர்ச்செய்திகளை கேட்கிறோம், கெட்ட செய்திகளை கேட்கிறோம். சில செய்திகள் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது வாசிப்பதற்கு. ஆனால் இது நற்செய்தி, சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. உலகத்தில் உள்ள எல்லா சகல ஜனங்களுக்கும் நற்செய்தியை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி.
உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். 11வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர், இரட்சகர், ரட்சிக்கிறவர், இரட்சகர். இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார். இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் உடனே ஆட்டு இடையர்கள் அந்தந்த இடத்துல அப்படியே ஆடுகளை விட்டு போட்டு ஓடிப்போய் அந்த குழந்தையை பார்த்தார்கள். இயேசு பிறந்த பொழுது அவர்களுக்கு அந்த பிறப்பு அறிவிக்கப்பட்டது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஏன் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம்? உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டார். உலகத்தின் ஜனத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் வெளிப்பட்டார். அது நிமித்தமாய் உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் இது நன்மையான காரியம். இதனால தீமை யாருக்கும் கிடையாது. இந்த பிறப்பின் நிமித்தம் நன்மைதான் இருந்தது, மிக பெரிய நன்மை. அதை உணர்ந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அவர்களுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், இவருடைய நாமத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று நம்பினவர்கள், விசுவாசித்தவர்கள், அவரிடத்தில் வந்து சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகளாய், தன்னுடைய பிள்ளைகளாய் அவர்களை அங்கீகரித்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ, இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ, மீட்பராய் ஏற்றுக்கொண்டார்களோ, தேவகுமாரனாகிய இயேசுவே கிறிஸ்து என்று யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ, இவர் நமக்காய் பிறந்தார், இவர் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், ஒரு சாபங்கள் தீரும், பாவங்கள் தீரும், நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும், நம்மை ரட்சிக்க இவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து யாரெல்லாம் வந்தார்களோ, அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் சொன்னதை நம்பவில்லை. ஆனால் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். அநேக பாவிகள், அதிகமாய் பாவிகள் தான் ஏற்றுக்கொண்டாங்க. ரொம்ப பாவத்தில் இருக்கவங்க, சமுதாயத்தில் அவங்கள கண்டாலே கண்ணில் முடிச்சாலே பாவம்னு நினைக்கிற குடும்பாவிகள் என்று சொல்லி சமுதாயத்தால் தீர்ப்பிடப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் அதிகமாய் தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் வந்தார்கள். வந்து பாதத்தில் விழுந்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், அழுதார்கள். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத, நிறுத்து, செஞ்சது போதும், இன்னும் நிறுத்து, இனிமே செய்யாத, இதுவரை செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன். அப்பொழுது அவர்களெல்லாம் இவருக்கு எதிராய் பேசினார். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இந்த மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அது தேவனை தவிர யாரும் மன்னிக்க முடியும். இது தேவகுமாரனாகிய கிறிஸ்து, இதற்காகவே இவர் அனுப்பப்பட்டார். இரட்சணியம், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பின் திட்டம், அது இரட்சணியம் என்று சொல்லி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நம்பவில்லை, அவங்களுக்கு நம்ப முடியலை. உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக இவர் வந்திருக்கிறார் என்பதை அவங்களுக்கு விளங்கலை. அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளால் அது முன்னுரைக்கப்பட்டிருந்தது, அவர்கள் புக்கில் இருக்கு, அவர்கள் கையில் அந்த புஸ்தகத்தை வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அது விளங்கவில்லை அவர்களுக்கு. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஒரு சிறு கூட்டம் தான் ஏற்றுக்கொண்டது. அவரிடத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ, அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, அவரை யாரெல்லாம் விசுவசித்தார்களோ, அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் சந்தோஷமாய் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களை அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இதற்காக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அவர் வந்தார், இந்த உலகத்தில் இருந்தார், ஊழியம் செய்தார். தன்னுடைய ஊழியத்திற்காக அநேக சீஷர்களை ஏற்படுத்தினார். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். யார் வேண்டுமானாலும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொன்னார்.
அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அழிவுக நாள் வருகிறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே வருகிறது, பூமிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியான ஒரு நாள் வருகிறது. அந்த நாட்களுக்கு முன்பாக இந்த தேவனிடத்தில் சேருகிறவர்கள், இவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் கிறிஸ்துவ பிறப்பு அல்லது கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று கொண்டாடப்படுகிறது. வெறுமன கொண்டாட்டத்தினால் பிரயோஜனம் இல்லை. வெறும் கொண்டாட்டங்கள் நாங்களும் ஒரு காலத்தில் கொண்டாடி கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையாய் மனம் திரும்பி தேவனிடத்தில் சேரும் பொழுது, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதுதான் நமக்கு கிறிஸ்மஸ். அன்னைக்கு தான் நமக்கு கிறிஸ்மஸ். அப்படித்தான் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். இரு கரம் விரித்தவராய் அவர் மனுக்குலத்தை நோக்கி தன்னுடைய கரங்களை விரித்திருக்கிறார். ஓடி வந்துருங்க, என்னிடத்தில் வந்துருங்க, என்னிடத்தில் வந்துருங்க என்று அவருடைய சத்தம் இன்றைக்கும் பூமியெங்காம் தொலித்து கொண்டிருக்கு. அவரை ஏற்றுக்கொண்ட நிலையிலே இருக்கிற அவருடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் அவரை நெருங்கி சேருவதற்கு பிரயாசப்படுங்கள். அவரோடு ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நாம் நிரப்பப்படுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை இறங்கும்படி ஆட்சி. கர்த்தர் அவர்களை தொடுவீராக, சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே அவர்களை அழைத்து செல்லுவீராக. உம்மை நீ இன்னும் நெருங்கி சேர, கிட்டி சேர கர்த்தாவே, தேவ வசனங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வீராக. உடைய பிள்ளைகளை இடத்தில் சேர்த்துக் கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.